நீ வந்து ஒரு அமைச்சரா இருக்க, உன் பிள்ளை சிபிஎஸ்சியில் படிக்குது, நீ ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல உன் பிள்ளைய சேர்க்கல? அமைச்சருடைய பிள்ளைகள் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதற்கு காரணம் வந்து அவர்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்கு. ஸோ இன்னைக்கு எவ்வளவுதான் போராடினாலும் நீட்டுக்குள்ள போக முடியல சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது இந்த 7.5 இடஒதுக்கீடு இந்த மருத்துவத்துறையில் வந்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த ரிசர்வேஷன் வேணும், ஏன் இந்த இடஒதுக்கீடு வேணும், ஏன் இந்த பிள்ளைகளுக்கு இந்த இலவசமெல்லாம் கொடுக்கணும்னு கேட்டா. வணக்கம், நான் கிருஷ்ணன். நான் ஒரு தமிழாசிரியர். பள்ளி கல்வித்துறையில் வந்து இன்றைக்கி முக்கியமான பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. காரணம் இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூலா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படின்னு நிறைய பேர் போயிட்டு இருக்க நேரத்தில் இன்னும் பள்ளிக்கூடமே போக முடியாமல் நிறைய பேர் கொத்தடிமைகளாக வச்சுருக்காங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் படிக்க முடியுமா, அவர்களுக்கான வேலை என்ன அப்படின்னு ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கிறப்போ இந்த கொத்தடிமைகளை மையமாக வைத்தே திரைப்படமாக நான் பார்க்கக்கூடியது வாகை சுடவா. இந்த வாகை சுடவா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் சூளையிலே வைத்து இந்த எல்லா பிள்ளைகளையும் அந்த வேலைகள் வாங்கி, ஏன்னா பெரியவங்களால் அந்த வேலைகள் செய்ய முடியாதப்போ அந்த பிள்ளைகளை வைத்து அந்த வேலை வாங்கி அதை நடைமுறையில் காண்பித்திருப்பாங்க. இதை நம்ம அப்படியே நம்ம திருவண்ணாமலையில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். பள்ளிக்கே செல்ல விடாமல் தொடர்ந்து பிள்ளைகளை வந்து வேலை வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும். இந்த நிலைமையை வந்து அந்த படத்தில் காண்பித்திருக்கக்கூடிய நிலை வந்து ரொம்ப அற்புதமாக காமிச்சிருப்பாங்க அந்த இயக்குனர். இதில் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து முதல்ல நான் படிக்க வரமாட்டேன், எனக்கு உணவு தான் முக்கியம்னு சொல்லி அந்த சூழலுக்கு தகுந்தாற் போல் இருக்குங்க. ஆனால் அதங்க தன்னுடைய அந்த கல்வியை எடுத்ததுக்கப்புறம் அந்த விஷயம் எப்படி மாறுதுன்னா அப்படியே அவர்களுடைய நிலையை மாற்றி அந்த கடைசியாக அந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சும் கடைசியில் அந்த லாரி செக்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இத்தனை நாள் வரைக்கும் கல்வி கொடுக்காதப்போ இருந்த அந்த பிள்ளைகள் இருந்ததும் இந்த கல்வி கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் வந்து அந்த காசை எண்ணி வாங்குகிற நிலையை நம்ம சூழ்நிலையை பார்க்கலாம். இதை நம்ம அரசியல் கூட ஒப்பிட்டு பார்க்குறப்போ இன்றைய அரசும் நிறைய பள்ளி மாணவர்களுக்கு வந்து நல்ல விஷயம் கொடுத்துட்ருக்கு. பொதுவாக நம்ம வந்து இந்த தொகுத்து நிகழ்த்துதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதற்கு வந்து எதிர்மறையான கருத்துக்களை தான் நம்ம பொதுவாக நம்ம பார்க்குறோம். ஒரு திரைப்படம் முடிச்சுட்டு வெளில வந்தாலே ரிவ்யூனா முதல்ல நம்ம அந்த தகவல்கள் தான் பார்க்குறோம். ஆனால் நேர்மறையான விஷயங்களும் நம்ம சமூகத்தில் உழவுது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக வாகை சூடவால் இருக்கக்கூடிய கல்வி நிகழ்ச்சியை நம்ம இன்றைய இருக்கக்கூடிய கல்வி தொடர்பாக நம்ம வச்சு பார்க்கலாம். ஜென்ரலாக அந்த கல்வி இதை பற்றி இப்போ வந்து புதுமை பெண் திட்டம் இருக்குது, இதெல்லாம் வந்து ஃப்ரீன்னு சொல்லி கொச்சப்படுத்துகிற ஒரு இது இருக்குல்ல, ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த அந்த ஒரு திட்டம் இருக்கான்னு கூட தெரில. நீ வந்து ஒரு அமைச்சராக இருக்க, உன் பிள்ளை சிபிஎஸ்சியில் படிக்குது, நீ ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் உன் பிள்ளைய சேர்க்கல, பொதுப்படையான ஒரு விமர்சனம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபீன் அவங்களுடைய அந்த வேலையை பார்த்தா தெரியும். இப்போ வந்து ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க இந்த நிலையெல்லாம் இதை பார்த்து நீங்கள் இப்படி எல்லாருக்கும் இந்த நிலைமை கொடுக்கறது எனக்கு பிடிக்கல, இந்த எல்லாருக்கும் ஒன்று சமமாக விடுங்க எல்லாரையும், ஏன் இந்த ரிசர்வேஷன் வேணும், ஏன் இந்த இடஒதுக்கீடு வேணும், ஏன் இந்த பிள்ளைகளுக்கு இந்த இலவசமெல்லாம் கொடுக்கணும்னு கேட்டால் அந்த வேலைவாய்ப்பில் இருக்கிறவங்களுக்குமே அரசாங்கம் நிறைய சலுகைகள் கொடுக்குது. அப்போ அதை அவங்களாம் வாங்கிக்காமல் இருக்கிறது இல்லை, அவங்களும் அதை பெற்றுக்கிட்டே தான் அதை பண்ணுறாங்க. இப்போது அமைச்சருடைய பிள்ளைகள் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதற்கு காரணம் வந்து அவர்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்கு. ஆனால் நம்ம மையமிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து தமிழ்நாட்டில் நிறைய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வந்து அரசு வழியில் இப்போ சமீபத்தில் சேர்த்துட்டு இருக்காங்க. காரணம் நம்ம தமிழ்நாட்டில் அந்த 7.5 இடஒதுக்கீடு போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு எவ்வளவுதான் போராடினாலும் நீட்டுக்குள்ள போக முடியல சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது இந்த 7.5 இடஒதுக்கீடு இந்த மருத்துவத்துறையில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பெற்றோர்கள் வந்து நல்ல அரசு துறையில் இருக்கிறவங்க அரசு பள்ளியில் திரும்பி சேர்க்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கலாம். இது வந்து இதை வந்து நான் ஒரு கிளீஷேன்னு சொல்கிறேன். இது வந்து சும்மா மக்கள் வந்து சிபிஎஸ் சேர்க்குறாங்கன்னு சொல்லி நமக்கு இருக்கே தவிர நமக்கு ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கல. அரசு பள்ளிகளில் இன்னும் சீட்டு நொம்பி போய் இன்னும் சிபாரிசின் பேரில் நிறைய பள்ளிகளில் வந்து மாணவர்கள் சேர்க்கப்பட்டு இருக்காங்க. காரணம் இன்னைக்கு அரசு பள்ளிகளில் அவ்வளோ வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு. சிபிஎஸ்சி பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளிகள்லையும் சிலம்பாட்டத்திலேருந்து ஒயிலாட்டத்திலேருந்து தற்காப்பு கலைகள்லேருந்து எல்லா விஷயமும் செய்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒவ்வொரு பாடத்திலையும் முதல் மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு எப்படி சிபிஎஸ்சியில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்கர்ஷன் ஃபாரின் ட்ரிப்ஸ் கூட்டு போவாங்களோ அது போல் இன்றைக்கி அரசு பள்ளிகள்லையும் மாணவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலாக்கள்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க. இல்லை நம்ம மையமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம சும்மா பழைய விஷயத்தையே திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி யாராவது நீங்கள் மொத்தமாக ஒரு 100 விழுக்காடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெஜாரிட்டியாக நம்ம பார்க்க போகிறது எல்லாருமே சிபிஎஸ்சியில் தான் படிக்க வைக்க. சிபிஎஸ்சின்னு கிடையாது, சிபிஎஸ்சி தாண்டி ஐசிஎஸ்சி ஐபின்னு சொல்லி இன்னும் அதுக்கு தாண்டியான சப்ஜெக்ட்லாம் படிக்கிறாங்க, வெளிநாட்டில் படிக்க வைக்கிறாங்க. அது உலகத்தரமான படிப்புகள் ஐபின்னு சொல்லுவாங்க, இந்தியன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்க வைக்கிறதா இருக்கட்டும். நம்ம பொதுவாக சிபிஎஸ்சி மெட்ரிக் அடுத்ததாக சிபிஎஸ்சி இருக்கலாம், சிபிஎஸ்சி பேத்திட்டு இருக்கோம். ஆனால் சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த நிலையை எடுத்து பார்த்தா, கணக்கீடு எடுத்து பார்த்தா சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் அரசு பள்ளியில் போய் சேர்ந்திருக்காங்க. அதற்கு ஒரு முக்கிய ஒரு பங்காக இந்த 7.5 திட்டம் இருக்குது. அப்போ இந்த திட்டம் கொண்டு வருவதற்கு அதற்கு பின்னாடி எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க, அவர்களுடைய ஆய்வுகள்லாம்
எல்லாம் செஞ்சு அந்த ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கிறப்போ இப்போ நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி வைக்கலாம். அந்த 7.5 திட்டம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் இதில் மருத்துவம் படிக்கிறதுக்கு ஒரு 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 பையனுக்கு சராசரியாக 30,000 ஆகுது வருஷத்துக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்குமே அரசாங்கம் வந்து அந்த 30,000த்தையும் நாங்களே எடுத்துக்கிறோம்னு சொல்லி ஒரு நிலை கொண்டு வருங்கிறப்போ பசங்க கிட்ட நிறையா மாற்றம் இருக்குது. இப்போ குறிப்பாக தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேராவூரணி, பட்டுக்கோட்டை போன்ற பகுதிகளெல்லாம் அரசு பள்ளியில் வந்து முழுவதுமாக எல்லா சீட்டும் நிரம்பிடுச்சு இந்த இன்னும் காலியாக இருக்கிறதுல. அப்போ எங்கே காலியாக இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய பள்ளி, ஒரு அரசு பள்ளி ஒரு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த போக்குவரத்து காரணமாக அங்கே போய் சீட்டை நிரம்பலையே தவிர மற்றபடி இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த குரூப் ஆஃப் கோர்ஸ்னு சில விஷயங்கள், ஏன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜின்னு சில கோர்சஸ் பல பள்ளிகளில் இருக்கும். சில பள்ளிகள் அந்த ஆசிரியர் பற்றாக்குறையின் காரணமாக அந்த பாடம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனாலவும் இருக்குது. அப்போ இது வந்து வெறும் அரசு பள்ளின்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. இது பொதுவான நிறைய சமூக கட்டமைப்புகளுக்குள்ளேயும் இந்த பிரச்சனை இருக்குது.